அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிற்குரிய சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் மிகவும் முக்கியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான 3 துஆக்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். நாம் தினமும் அல்லாஹ்விடம் பல தேவைகளுக்காக துஆ செய்கிறோம். நம்முடைய சொந்த வார்த்தைகளால் கேட்கிறோம். அது நல்லதே. ஆனால் நபியவர்கள் கற்றுத்தந்த துஆக்களுக்கு ஒரு தனி உயர்வு இருக்கிறது. அது நுபுவத்தின் வார்த்தைகள். அந்த வார்த்தைகளில் நூறும் அருளும் ஆழ்ந்த அர்த்தமும் நிறைந்திருக்கிறது. அந்த துஆக்களை மனதில் பதித்து நம் வாழ்க்கையில் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தால் அது நமக்கு உலகிலும் மறுமையிலும் நன்மையை தரும். முதலில் நாம் பார்க்கப் போகும் துஆ மிகவும் அழகானது. இது ஆரோக்கியமும் பாதுகாப்பும் நிறைந்த வாழ்க்கைக்காக கேட்கப்படும் துஆ. اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة. இந்த துஆவின் பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் உலகத்திலும் மறுமையிலும் கேட்கிறேன் என்பதாகும். மனித வாழ்க்கையில் மிகப் பெரிய நிம்மதி என்னவென்றால் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன அமைதி, பாதுகாப்பு, எந்த தீங்கும் வராத நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு சிறிய துஆவில் எவ்வளவு பெரிய அர்த்தங்களைச் சேர்த்திருக்கிறார்கள் என்று சிந்தித்துப் பாருங்கள். நாம் தினமும் இந்த துஆவை சொல்லிக் கொண்டால் அல்லாஹ் நம்மை எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றுவான். அடுத்ததாக நாம் பார்க்கும் துஆ வாழ்க்கையை நேர்வழியில் நடத்தும் மிக முக்கியமான துஆ. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. இதன் பொருள், யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் நேர்வழியையும் தக்குவாவையும் சுத்தமான வாழ்வையும் தன்னிறைவை, அதாவது செல்வம் அல்லது தேவையற்ற நிலை கேட்டுக்கொள்கிறேன் என்பதாகும். இந்த துஆவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்க்கையின் 4 முக்கிய அம்சங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். நேர்வழி இல்லாமல் வாழ்க்கை பயனற்றது. தக்குவா இல்லாமல் நம்மால் பாவங்களை விட்டு விலக முடியாது. அஃபாஃப் இல்லாமல் நம் வாழ்க்கை தூய்மையாக இருக்காது. ஐனா இல்லாமல் நாம் எப்போதும் மனிதர்களிடம் கேட்கும் நிலையில் இருப்போம். ஆனால் இந்த துஆ மூலம் நாம் அல்லாஹ்விடம் மட்டுமே நம்பிக்கை வைத்து வாழ கற்றுக்கொள்கிறோம். இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான துஆ. மூன்றாவது துஆ அறிவு, ரிஸ்க் மற்றும் நல்ல அமல்கள் குறித்து பேசுகிறது. இது மிகவும் ஆழமான துஆ. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا. இதன் பொருள், யா அல்லாஹ், எனக்கு பயனளிக்கும் அறிவையும் பரிசுத்தமான வாழ்வாதாரத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படும் நல்ல அமல்களையும் தாராயாக என்பதாகும். நாம் கற்கும் அறிவு நமக்கு பயனளிக்காவிட்டால் அதற்கு அர்த்தமில்லை. அதனால் நபி அவர்கள் இல்முன் நாஃபின் என்று கேட்டார்கள். அதேபோல் நாம் சம்பாதிக்கும் ரிஸ்க் ஹலாலாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். இறுதியாக நாம் செய்யும் நல்ல செயல்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படாத அமல்கள் எந்த பயனும் தராது. இந்த மூன்றையும் சேர்த்து கேட்டால் நம் வாழ்க்கை முழுமையாக வெற்றி பெறும். அன்புகளே, இந்த 3 துஆக்களும் சின்ன வார்த்தைகள் தான். ஆனால் அதன் அர்த்தம் மிகவும் பெரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக எளிமையாக கற்றுத்தந்த இந்த துஆக்களை நாம் மனப்பாடம் செய்து தினமும் நம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். காலை மாலை தொழுகைக்கு பிறகு எப்போதும் சொல்லலாம். இந்த துஆக்கள் நம்மை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கும். அல்லாஹ் நமக்கு இந்த துஆக்களை மனதில் பதிக்கவும் அதை நடைமுறையில் கடைப்பிடிக்கவும் தஃபீக் அளிப்பானாக. நம் வாழ்க்கையை நேர்வழியில் நடத்தி உலகிலும் மறுமையிலும் வெற்றியை அளிப்பானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதுபோன்ற பயனுள்ள இஸ்லாமிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீர்கள்.